என் செல்ல குழந்தையே, இந்த நல்ல நாளில் உன் வராகி அம்மா உனக்காக கொண்டு வந்திருப்பது வெறும் ஆறுதலுக்கான வார்த்தைகள் கிடையாது. என் தங்கமே, நான் உனக்கு தருவது தெய்வ வாக்கல்லவா? இன்றே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாக்கல்லவா? என் தங்கமே, இன்று இரவுக்குள் நிச்சயமாக அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி காட்டப் போகின்றேன். என்னை நம்பி என் முன்னால் கையேந்தி நின்று கொண்டிருக்கின்ற என்னுடைய பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அந்த கையை மீண்டும் எடுக்கும் பொழுது ஏதாவது ஒன்றினை நீ பெற்றுவிடத்தான் போகின்றாய். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நீ பெரிதாக எதற்கும் ஆசைப்பட்டது கிடையாது. அம்மா எனக்கு அதை கொடு, இதை கொடு என்று நீ என்னிடத்தில் ஒரு பொழுதும் எந்த தொந்தரவுகளையும் செய்தது கிடையாது. ஆனால் உனக்கு வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளை மட்டும்தான் என் முன்னால் கேட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். அம்மா, நான் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேனே, எனக்கு எந்த பலனும் இதுவரை இல்லையே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையுமே அடைந்துவிட வேண்டும் என்று நினைப்பது தவறு கிடையாது. ஆனால் உனக்கே இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவத்தினால் எல்லா விஷயங்களை பற்றியும் நீ கவலைப்படுவது கிடையாது. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான், அதுவும் உன்னுடைய தேவைக்காக மட்டும்தான் நீ என் முன்னால் கேட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். அப்படி இருந்தும் அம்மா, நான் கேட்டதை நீ உடனடியாக தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீ உனக்கு எப்பொழுது தோன்றுகின்றதோ அப்பொழுது கொடு, அதுவரை இந்த கஷ்டத்தை எல்லாம் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் சொன்னாயல்லவா? இந்த ஒரு வார்த்தை, என் பிள்ளை இத்தனை வேதனையில் சொன்ன இந்த வார்த்தை உன் அம்மா என்னுடைய மனதையும் காயப்படுத்தியது. அம்மாவும் உன்னோடு சேர்ந்து வேதனைப்பட்டேன். ஏன் தெரியுமா? என் குழந்தைக்கு நான் இத்தனை கஷ்டத்தை கொடுத்த பிறகும் கூட என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையினால் என் பிள்ளை இன்னமும் என்னை பார்த்து ஏங்கி நின்று கொண்டிருக்கின்றதே. அப்படியானால் நீ என் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். இனி ஒரு நாளும் உன்னுடைய நம்பிக்கைக்கு பங்கம் விளைவிக்கும் விதமாக அம்மா நடந்து கொள்ள மாட்டேன். என் தங்கமே, இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொண்டிருக்கின்றேன். யார் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க அங்கே திட்டங்களை தீட்டினார்களோ அவர்களை எல்லாம் நான் ஓரம் தள்ளி வைத்து கொண்டிருக்கின்றேன். முன்பு இருந்ததை விட இப்பொழுது உனக்கு பிரச்சனைகள் சற்று குறைவுதான். முன்பு இருந்ததை விட இப்பொழுதெல்லாம் தீய மனிதர்களின் எண்ணிக்கை சற்று குறைவுதான். ஏனென்றால் பலரும் உன் தாயானவளின் வாக்கினை கேட்டு அவர்களாகவே அவர்களை திருத்திக் கொண்டார்கள். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னை சூழ்ந்திருந்த எதிரிகள் எல்லாம் உன் வராகி அம்மா என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்கவோ அடுத்தவர்களின் கண்ணீரில் இருந்து குளிர் காயவோ கூடாது என்று புரிந்து கொண்டார்கள். அதனால் என் தங்கமே, நீ எதை நினைத்துமே இனிமேல் பயப்படாதே. எங்கிருந்து எந்த திசையிலிருந்து நமக்கு கஷ்டங்கள் வரும் என்பதை பற்றி யோசிக்காமல் எந்த திசையிலிருந்து வந்தாலும் அதை நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, நீ ஒரு விஷயத்தை உணர்ந்தாயா? நீ இப்பொழுது சில கண்ணீர் துளிகளை உன் கண்களில் சுமந்து நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த தாயானவளின் வாக்கினை கேட்கும் பொழுது கூட உனக்கு கண்களில் கண்ணீர் வருகின்றது என்றால் அது கஷ்டத்தினால் தான் வருகிறது என்று நான் புரிந்து கொள்ள வேண்டுமா? அல்லது அம்மாவின் வாக்கினை கேட்பதில் உனக்கு அத்தனை சந்தோஷம் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டுமா? நீயே எனக்கு சொல்ல வேண்டும். இந்த வராகி என்னை காணும் பொழுதெல்லாம் உன்னுடைய கண்களில் இருந்து வருவது ஆனந்த கண்ணீரா, அல்லது என் பிள்ளைக்கு வாழ்க்கையை பற்றிய பயத்தினால் வருகின்ற கண்ணீரா, இந்த தாயானவளின் மீது நம்பிக்கை இல்லாமல் வருகின்ற கண்ணீரா என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும். என் பிள்ளை,
நீ ஒரு விஷயத்தை இன்று இரவுக்குள் கண்ணார காண்பாய். வராகியினுடைய அன்பினை இன்று உணர்ந்து கொள்வாய். வராகியானவள் நிச்சயமாக உனக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் இன்று காட்சி கொடுப்பேன். சரியாக அதை நீ கண்டு கொண்டால் நீ என்னுடைய பிள்ளையாகி விட்டாய் என்பதை புரிந்து கொள். ஒருவேளை இன்று உனக்கு அம்மாவின் காட்சி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த முறை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏதோ அறிந்தும் அறியாமலும் நீ செய்த சிறிய தவறுகளினால் கூட உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்காமல் போயிருக்கலாம். அதனால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு ஒரு நாள் நிச்சயமாக நீ நினைத்தது போல மாற்றங்களை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ சரிவர உன்னுடைய காரியங்களை நீ செய்தாலே போதும். வராகியானவள் உனக்கு காட்சி கொடுத்து விடுவேன். எந்த மனதில் உண்மையும் நேர்மையும் இருக்கின்றதோ அந்த மனதிற்கு இந்த தாயானவள் நிச்சயமாக மிக விரைவாகவே நல்ல காட்சி கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தையே, நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை தொலைத்துவிட்டு நின்று கொண்டிருப்பதாக உணர்கின்றாய். மற்றவர்களுக்கு இல்லாத கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் தாயே என்று என் பிள்ளை கேட்கின்றாய். என் தங்கமே, அவரவர் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது என்று அவர்களுக்குத்தான் தெரியும். யாரும் உன்னிடத்தில் வந்து நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்வது கிடையாது. அதுபோலத்தான் நீயும் யாரிடத்திலும் உன்னுடைய கஷ்டங்களை அதிகமாக பகிர்ந்து கொள்ளாதே. என் தங்கமே, கஷ்டங்களை அதிகமாக பகிர்ந்து கொண்டால் உன்னை பார்த்து கேலி செய்வார்கள். உன்னுடைய சந்தோஷத்தை அதிகமாக பகிர்ந்து கொண்டால் கண் திருஷ்டி இடுவார்கள். அப்படியானால் அம்மா, என்னுடைய உணர்வுகளை எல்லாம் நான் எங்கே சென்று பகிர்ந்து கொள்வது, யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வது என்று நீ கேட்பாயானால் என் குழந்தை, உனக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான். உன்னுடைய மனதில் இருக்கின்ற உணர்வுகளை உனக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தால் என் குழந்தையே, அதை உன் அம்மா என்னிடத்தில் பகிர்ந்து கொள். இந்த தாயானவளை உன்னுடைய அம்மாவாக நீ நினைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றிற்குமே இந்த வராகியிடம் இருந்து நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நான் என்றுமே உன்னோடு தான் இருக்கின்றேன். என்னுடைய கண்களில் உனக்கான அன்பினை நான் கொடுக்கின்றேன். நீ என் கண்களை உற்று நோக்கினால் நிச்சயமாக நான் உன் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, இங்கே சில உறவுகள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? அவர்களுக்கு மற்றவர்கள் கொடுக்கின்ற அன்பினை காப்பாற்ற தெரியாமல் இருக்கின்றார்கள். தன் மீது அன்பு வைத்திருப்பவர்களுக்கு நாம் மீண்டும் அன்பை கொடுக்க வேண்டும், தொந்தரவுகளை அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே உண்மையான அன்பு தனக்குள் இருந்தும் அதை வெளிக்காட்ட தெரியாமல் அந்த அன்பையை தொந்தரவுகளாக மாற்றி அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கின்ற உறவுகள் எல்லாம் ஒருபொழுதுமே உன்னோடு சேர்ந்து வாழ்வதற்கோ அல்லது சேர்ந்து பயணிப்பதற்கோ தகுதி இல்லாமல் சென்று விடுகின்றார்கள். இதையெல்லாம் ஒரு நாளுமே உனக்கு மனதிற்கு வேதனையை கொடுக்கின்ற பொழுதெல்லாம் அதை தீர்த்து வைக்க முடியாமல் நீ தவிக்கின்றாய். என்ன செய்வது அம்மா, இந்த பக்கம் செல்வதா அந்த பக்கம் செல்வதா என்று தெரியவில்லை என்று என் பிள்ளை நீ வேதனை அடைகின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வேதனைக்கு இந்த அம்மா நிச்சயமாக இன்று இரவு பதில் தருகின்றேன். யார் யார் உண்மையான உறவுகள், யார் யார் உன்னோடு இருக்க தகுதி உடையவர்கள் என்பதனை உனக்கு நான் தெளிவாக உணர்த்துகின்றேன். என் தங்கமே, நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்பதற்காக மனம் வருந்தி நிற்பதை விட கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நம் கைகளில் கிடைப்பது நமக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கையில் கிடைத்த பிறகு அதை நல்லபடியாக மாற்றுவது உன்னுடைய பொறுப்பல்லவா? என் தங்கமே, உன்னை விட்டு பிரிந்து செல்கின்ற எந்த ஒரு உறவுக்காகவும் நீ ஏங்கி நிற்காதே. நான் ஏற்கனவே சொன்னது போலத்தான், அன்பை ஒரு நாளும் பிச்சையாக கேட்கக்கூடாது. அது உன்னுடைய நடவடிக்கைகளை கண்டு உன்னை தேடி தானாகவே வந்து சேரும். அதற்காக தவறுகளை செய்துவிட்டு அன்பு நம்மை தேடி வரவில்லை என்று ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது. என் தங்கமே, இன்று இந்த வராகி உனக்கு சொன்ன வாக்குகள் அனைத்துமே உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும்.
நீ நினைத்ததை விடவும் நல்ல வெற்றியை பெற்று விடுவாய். என்றுமே என்னுடைய அன்பு உன்னோடு நிலைத்து நிற்கும் என்பதனை புரிந்து கொண்டு இன்ற பஞ்சமி எனக்கு தீபத்தினை ஏற்றி வழிபடும் பொழுது என் குழந்தை அம்மா நிச்சயமாக உனக்கு நல்ல காட்சி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.